மறுபக்கமோ இந்தி கூட்டணி ஊழல்வாதிகள் அத்தனை பேரையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுக பத்தி நான் சொல்லி ஆகணும். டிஎம்கேன்னா டி ஃபார் டைனஸ்டிக், அப்படின்னா வாரிசு அரசியல், பண கொள்ளையடிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து. திமுக என்ன வாரிசு அரசியல், பரம்பரை அரசியல். தனக்கு பின்னாடி தனக்கு மகன் வர வேண்டும், தனக்கு அடுத்த மகன் வர வேண்டும். அதே போல ஒவ்வொரு திட்டத்திலும் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும். அதே போல தமிழ்நாடு முழுக்க கட்ட பஞ்சாயத்து சொல்ல வேண்டுவதற்காக இது ஒட்டுமொத்தமாக இந்து கூட்டணி சொன்னால் ஊழல்வாதிகளுடைய குடும்ப ஆட்சியில் ஒரு கூடாரமாக இருந்து கொண்டு கொடுக்கிறது. குடும்ப ஆட்சி என்பதற்கு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஜம்மு காஷ்மீர் ஆரம்பிச்சு தமிழ்நாடுக்கு என்னால் சொல்ல முடியும். ஜம்மு காஷ்மீர் ஃபருக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா ஆட்சியில் இருந்து கொண்டிருந்தார். அதே போல முப்தி முகமது சையத், அது அவருடைய மகள் முப்தி முகமது அவர்கள் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். இது ஜம்மு காஷ்மீரில். அதன் பிறகு பஞ்சாப்ல சுக்வீர் சிங்குடைய மகனா தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அதே போல நம்முடைய முலாயம் சிங் யாதவ் சவுத்தால குடும்பம், ஹரியானா சவுத்தாலுடைய குடும்பம். அதே போல முலாயம் சிங் யாதவுடைய மகன் அகிலேஷ் யாதவ், அவருடைய மருமகள் டெம்பிள் கபாடி என்று லல்லு பிரசாத் பத்தி நான் சொல்ல வேண்டாம். அவருடைய மனைவி ராப்ரி தேவி, அவன் பையன் தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லி அவங்க. இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா மம்தா பானர்ஜி, அவனுடைய மருமக அபிஷேக் ஒரு பக்கம். தெலுங்கானா வந்தீங்கன்னா கே சந்திரசேகர ராவ், அவருடைய பையன் கே டி ராமாராவ், அவருடைய மகள் கவிதா. இவங்க ஆட்சி, அவங்க வாரிசு அரசியலை கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கருணாநிதி, அவருக்கு பின்னாடி ஸ்டாலின், அதற்கப்புறம் உதயநிதி, இப்படி பரம்பரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா சரத் பவார், அவருடைய மகள் சுப்ரியா சாகு, இவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருந்து முயற்சி பண்றாங்க. அதே மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே, அவருடைய பையன் ஆதித்ய தாக்கரே, அவர் 2 பேருமே ஆட்சியில் இருந்தாங்க. இத்தனைக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சோனியா காந்தி, அவரை தொடர்ந்து ராகுல் காந்தி, அதன் பிறகு பிரியங்கா காந்தி. ஆகவே ஒட்டுமொத்தமாக குடும்ப ஆட்சி இந்த நாட்டில் நடத்த வேண்டும், தன்னை குடும்பம் மட்டுமே நன்றாக இருக்கு சொல்லுகின்ற ஒரு குடும்ப அரசியல்வாதிகளுடைய கூட்டணி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஃபருக் அப்துல்லா பத்தி பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சாரு, காமன்வெல்த் கேம்ஸ்ல கொள்ளையடிச்ச இதை பத்தி நமக்கு தெரியும். அதே போல லல்லு பிரசாத் யாதவ் பத்தி சொன்னா மாட்டு தீவன உடல் எப்படி கொள்ளையடிச்சாரு, அகிலேஷ் யாதவ் எப்படி இந்த லேப்டாப் வாங்குறதுல, இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறதுல, மற்ற விஷயங்கள் எப்படி கொள்ளையடிச்சாருன்னு தெரியும். அதே போல கெஜ்ரிவால், இன்னைக்கு டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் மதுபா கொள்கையில மிகப்பெரிய கொள்ளை நடத்தி இன்னைக்கு ஜெயில இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஏற்கனவே ஜெயில இருக்கார். அதே போல திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் ஊழலுக்கு அதிகமாக ஊழல் செய்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகளை கருணாநிதிய குடும்பமே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ராகுல் காந்தி ஒண்ணு, தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு ஜெயில இருக்காங்க, இல்லன்னா பெயில இருக்காங்க. இதுதான் இந்திய கூட்டணியுடைய நிலைமை இன்றைக்கு. ராகுல் காந்தி, சோனியா காந்தி பெயில இருக்காங்க, ப. சிதம்பரம் பெயில இருக்காரு, பையன் கார்த்திக் சிதம்பரம் பெயில இருக்காரு, கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் ஜெயில இருக்காரு, மனோஜ் சிசோடியா இன்னும் ஜெயில இருக்காரு, பையன் மனோஜ் துணை முதலமைச்சர். ஆகவே திமுகவுடைய இந்த ஆட்சியில எத்தனை ஒரு அமைச்சர் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருக்கிற அமைச்சர் ஜெயிலுக்கு போக தயாரா இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இவருடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக ஒண்ணு ஜெயில இல்லைன்னா பெயில், இதுதான் இவங்க இருந்து கொண்டிருக்கிறார்.